Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. சந்தோஷமுள்ளவர்கள் கைகளை உயர்த்தி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாம். இந்த ஊழியர்கள் வல்லமை முகாமின் முதல் நாளின் 2வது செக்ஷனுக்காக கர்த்தரை துதிக்கிறேன். இந்த நாளில் கடந்த பகல் வேளையில் நீங்கள் ஆழமான தெய்வீக தொடுதலினாலே ஆசீர்வதிக்கப்பட்டீர்கள். தொடர்ந்தும் நாம் தேவனுடைய வசனங்களை கேட்கும்படி வாஞ்சி உள்ள இருதயத்தோடு கூட அமர்ந்திருக்கிறோம். சாப்பிட்ட பின்பு உள்ள கூடுகையானதினாலே கண்களை மூடி யாரும் ஜெபிக்காமல் கண்களை திறந்து ஸ்தோத்திரத்தோடு அமர்ந்திருக்கும்படி ஆரம்பத்தில் உங்களை கேட்டுக்கொள்கிறேன். நல்ல நாளின் நல்ல பகல் வேளைக்காய் கர்த்தரை மறுபடியும் மகிமைப்படுத்துகிறேன். இந்த நாளின் தியானத்திற்காக 2 வசனங்களை பரிசுத்த வேதாகமத்திலிருந்து வாசிக்கலாம். ரோமருக்கு பவுல் எழுதின நிருபம் அதனுடைய 8வது அதிகாரம் 30வது வசனத்திலிருந்து சில வசனங்களை வாசிக்கலாம். ரோமருக்கு பவுல் எழுதின நிருபம் அதனுடைய 8வது அதிகாரம் 30வது வசனத்திலிருந்து. எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை அழைத்தும் இருக்கிறார். கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? போதும் போதும் போதும். யோவான் எழுதின சுவிசேஷம் அதனுடைய கடைசி அதிகாரம் அதனுடைய 17வது வசனத்தையும் கூட வாசிக்கலாம். 3ஆம் தரம் இயேசு பேதுருவை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ என்னை நேசிக்கிறாயா என்றார். என்னை நேசிக்கிறாயா என்று அவர் 3ஆம் தரமும் அவனை கேட்டபடியால் பேதுரு துக்கப்பட்டு, ஆண்டவரே, நீர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறீர், நான் உம்மை நேசிக்கிறேன் என்றான். போதும். ஒரு நிமிஷம் எல்லாரும் கண்களை மூடி இந்த நாளின் இந்த செக்ஷனுக்கு கர்த்தர் தந்திருக்கிற இந்த வசனம் உங்க ஆவியை தொடணும், உங்க ஆத்மாவை தொடணும், உங்க சரீரத்தை தொடணும், உங்க ஊழியங்களின் எல்லா எல்லைகளை தொடணும், உங்க குடும்பத்தின் எல்லா மண்டலங்களை தொடணும், உங்க பிள்ளைகளுடைய வாழ்க்கையை தொடணும். இந்த வசனத்தின் மூலம் எங்களோடு பேசும் ஆண்டவரே என்ற உள்ளத்தின் ஆழத்திலிருந்து எல்லாரும் ஜெபிக்கலாம். Praise the Lord. Hallelujah. சங்கீதக்காரன் சொல்லுகிறான், இந்த ஏழை கூப்பிட்டான், கர்த்தர் கேட்டு அவனை அவன் எல்லா இடுக்கண்களுக்கு நீங்களாக்கி விடுவித்தார். இந்த அக்னி முகாமில் நாம் ஒருமித்து ஜெபிக்க தொடங்குகிற பொழுது நீங்க இதுவரை அறியாத ஒரு அபிஷேகத்தை அனுப்பி உங்களை தொட வல்லமையுள்ள தேவனுடைய கரம் இந்த கூடாரத்தில் அசைவாடி கொண்டிருக்கிறது. வேதம் சொல்லுகிறது, உன் வாயை விரிவாய் தர அதை நன்மையினால் நிரப்புவேன். எவ்வளவு தூரம் உங்க வாயை திறக்க போறீங்களோ அவ்வளவு தூரம் நீங்க நிரம்ப போறீங்க. எவ்வளவு தூரம் உங்க வாயை திறக்க போறீங்களோ அவ்வளவு தூரம் உங்களை நிரப்ப போகிறா. எவ்வளவு தூரம் உங்க வாயை திறக்க போறீங்களோ அவ்வளவு தூரம் வசனத்தை உங்க மேல ஊற்ற போகிறா. எவ்வளவு தூரம் ஆண்டவரை நோக்கி கேட்க போறீங்களோ அவ்வளவு தூரம் தேவனுடைய கிருபைகள் உங்க மேல இறங்கி வரப்போகிறது. எல்லா சூழ்நிலைகளை மறந்தவர்களாக இந்த 2 நாட்கள் பேதுருவும் சீசர்களும் ஆண்டவரோடு சேர்ந்து அந்த மறுரூப மலையில் அமர்ந்திருந்ததை போல இந்த 2 நாட்களும் இயேசுவோடு கூட அமர்ந்திருக்கிற நேரம் உண்மையிலே வாழ்க்கையில பிரயோஜனமா மாறணும். எங்க ஊழியத்திற்கு பிரயோஜனமா மாறணும். என் குடும்பத்துக்கு பிரயோஜனமா மாறணும். வார்த்தை அனுப்பி உன்னை சுகமாக்குவேன் என்று வாக்கு பண்ண தேவன் இந்த கூடாரத்தில் அமர்ந்திருக்கிற என் மேலே தமது வார்த்தை அனுப்பணும். வார்த்தை அபிஷேகத்தோட புறப்பட்டு வரணும். வார்த்தை வல்லமையோட புறப்பட்டு வரணும். வார்த்தையின் ஆவி ஆத்ம சரீரத்தை யாரும் தொட முடியாது. என்னுடைய இருதயத்தின் உட்பகுதிகளை தேவனுடைய வார்த்தை தொட வேண்டும் என்று சொல்லி பரலோகத்தின் தேவனை நோக்கி நீங்கள் கேட்பது உண்மையானா அவர் உங்களை தொட போகிறார். அவர் உங்களை தொட போகிறார். கேட்கிற எவனும் பெற்றுக் கொள்கிறார். எப்போ நீங்க ஜெபிக்க தொடங்குறீங்களோ அப்பவே ஆவியானவர் இந்த இடத்தில் அசைவாடுகிறார். ஆவியானுடைய அசைவாடுதல் பலமாய் உண்டாகும்படி அது உங்க சரீரத்தின் பகுதிகளை தொடும்படி தேவனை நோக்கி ஜெபிக்கலாம். Heavenly Father, we thy people come to thy presence. பரலோக தகப்பனே, இந்த பகல் நாங்கள் ஒருமித்து உம்முடைய பிரசன்னத்தில் கடந்து வருகிறோம். நாங்கள் இருக்கிற நிலைமை போதாது, எங்க கிருபைகள் போதாது, பெற்றுக்கொண்ட வல்லமை போதாது, இன்னும் அதிக வல்லமை பெற வேண்டும் என்று சொல்லி ஒரு வாஞ்சையை எங்களுக்குள்ள விதைத்தது நீர். ஒரு திட்டத்தை எங்களுக்குள்ள தந்தது நீர். திட்டத்தை போட்டது நீரானால் அதே தேவனுடைய வல்லமை எங்கள் மேல் அசைவாடும்படியாய் ஜெபிக்கிறோம்.
ஆண்டவரே நீர் பேசணும். வந்திருக்கிற ஜனங்களோடு வருகிற 2011-12 இவர்கள் உண்மையிலே உம்முடைய நாமத்திற்காய் அக்னிகளாய் மாறும்படி கர்த்தர் பேசணும். உம்முடைய நாமத்தை எல்லா விதத்திலும் உயர்த்தணும். ஜனங்களை ஆவியானவர் டேக் கண்ட்ரோல் ஆஃப். உம்முடைய நாமத்தை மட்டும் மகிமைப்படுத்தணும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். பிரைஸ் தி லார்ட். சந்தோஷமாய் ஆண்டவரை மகிமைப்படுத்தலாம். அல்லேலூயா, அல்லேலூயா. 2 வசனங்களாக்கும் நாம் இந்த பகற்காலத்தில் வாசித்தது. ஒன்று, இயேசு ஒரு மனுஷன் பார்த்து கேட்ட ஒரு வசனம். 2, இயேசுவை பார்த்து ஒரு மனுஷன் சொன்ன ஒரு வசனம். ஒன்று, ஒரு மனுஷனை பார்த்து இயேசு மறுபடியும் மறுபடியும் கேட்கிறார். இன்னொன்று, இயேசுவை பார்த்து ஒரு மனுஷன் தானா முன் வந்து சொல்றாரு, ஆண்டவரே இந்த அன்பை விட்டு என்னை பிரிக்க எவனும் முடியாது. ஒரு ஆளை பார்த்து இயேசு கேட்கிறார், நீ உண்மையிலே என்னை நேசிக்கிறாயா? 2 வசனங்களும் மிக முக்கியமானவைகள். சில நிமிடங்கள் இதன் கொஞ்சம் ஆழங்களுக்குள்ள கடந்து போய் ஆவியானவர் நமக்கு தருகிற தெய்வீக ஆலோசனைகளை பெற்றுக்கொண்டு நாம் ஒருமித்து அந்த தேவ கிருபையில நிரம்ப போகிறோம். சந்தோஷம் உள்ளவர்கள் கர்த்தரை மகிமைப்படுத்தலாம். பிரைஸ் தி லார்ட். ஏன் அக்னி முகாம் வைக்கிறாங்க தெரியுமா? ஒரு மொபைல் ஃபோன் கொஞ்சம் காலம் யூஸ் பண்ணி வரும்போ அது சார்ஜ் டவுன் ஆகும். பின்ன கொஞ்சம் நேரம் அதை உபயோகத்திலிருந்து எடுத்து சார்ஜ் பண்ண வைக்கணும். 1 வருஷம் ஊழியம் செஞ்ச உங்களை, 1 வருஷம் கர்த்தருக்கா பிரயாசப்பட்ட உங்களை, அடுத்து 1 வருஷத்துக்கு தேவையான சார்ஜிங் இந்த கூட்டத்தில் மனுஷன் அல்ல, கர்த்தரே உங்களுக்கு தந்துருளுகா, கர்த்தரே உங்களுக்கு தந்துருளுகிறா. இப்போ என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்கன்னு கேட்டா, நீங்க யார்கிட்டையும் நான் வல்லமை முகாமில் இருக்கேன்னு சொல்லாதுங்க, என்னை சார்ஜில் போட்டிருக்குன்னு சொல்லுங்க. பிரைஸ் தி லார்ட். உங்களை சார்ஜில் வச்சிருக்கு. ஒரு கோடாலியை பாருங்க, அநேக நாள் யூஸ் பண்ணி மனுஷனுடைய பலத்தை எல்லாம் உபயோகித்து அந்த கோடாலினால மரத்தை வெட்டினா கடைசியில வெட்டா இருக்கும். மரம் வெட்டப்படாத ஒரு நிலைமையில வரும். என்ன பண்ணுவாங்க தெரியுமா? அந்த கோடாலியை கொண்டு கொஞ்சம் நேரம் அக்னியில போடுவாங்க. கறிக்கட்டை பாருங்க, கறிக்கட்டை பாட்டியம்மா கறிக்கட்டை காலில் போட்டு மிதிச்செடுத்து இடுப்புல சொருகி வச்சுட்டு நடக்க முடியும். கறிக்கட்டை எங்க இருக்கு பாட்டி? இடுப்புல இருக்கு மக்களே. ஒரு தீய பாருங்க, பாட்டி அம்மா எவ்வளவு சுற்றுமோ சுற்ற எரித்து கொண்டே இருக்கும். உன்னை அக்னியா மாறிட்டேன்னு வைங்க, உங்களை கட்டி வைக்க சத்துருவால முடியாது, உங்களை கட்டி வைக்க பலவீனத்தால முடியாது, உங்களை கட்டி வைக்க அந்தகாரத்தால முடியாது. எவ்வளவு பிரச்சனை வருதோ அவளையும் சுட்டரிச்சுட்டு இருப்பீங்க, எவ்வளவு போராட்டங்கள் வருதோ அவ்வளவை சுட்டரிச்சுட்டு இருப்பீங்க. அதனால இந்த பகல்ல கேளுங்க, charge me oh God, make me fire. என்னை அக்கினியாய் மாற்றும் ஆண்டவரே, என்னை அக்கினியாய் மாற்றும் ஆண்டவரே. உங்களை இந்த அக்கினி முகாமுக்கு கொண்டு வந்தது கர்த்தரானால் உங்களை அக்கினியாய் மாற்றுகிற வேலையும் அவரே செய்ய போகிறார். அபிஷேகம் பெற்றவர்கள் ஆவியின் வல்லமையோடு அந்த ஆண்டவரை மகிமைப்படுத்தலாம். ரபகமஹல் மராதியா கமனா அல்மரை சந்தராதியா அல்கதரதலபுஷியா. Praise the Lord. ஊழியம் செஞ்சு சோர்ந்து போகாம இருக்கணும். வெற்றிகரமா கர்த்தருடைய ஊழியத்தை செய்யணும்னா ஊழியத்தை செய்யணும், தேவ பாதத்திலையும் வந்து அமர்ந்திருக்கணும். இயேசு என்ன செஞ்சார் தெரியுமா? பகல் முழுக்க fully engaged in ministry, night முழுக்க fully engaged in prayer. பகல் முழுக்க ஊழியத்தை செஞ்சார்னா ராத்திரி முழுக்க அந்த பிதாவின் வல்லமையில நிரப்பப்பட்டுட்டே இருந்தா. உங்களுக்கு சில நேரங்கள்ல தனியா போய் உட்கார்ந்து ஜெபிக்க நேரம் இல்லைன்னா ஜெபிக்க மாட்டீங்கன்னு கர்த்தருக்கு தெரியும். அதனால கர்த்தர் இப்படிப்பட்ட தேவ மனுஷர்களை ஒருமித்து கூட்டி இங்க ஒரு பெரிய தம்முடைய அபிஷேகத்தை அனுப்பி உங்களை ஒருமித்து ஒரே நொடியில சார்ஜ் பண்ணி விடுகிறார். ஒருமித்து ஒரே நொடியில அக்னி கண்டங்களாய் மாற்றி விடுகிறார். நீங்க போகிற பட்டணம் எல்லாம் எரிய போகிறது. நீங்க கால் வைக்கிற தேசம் எல்லாம் அந்தகாரத்தின் கட்டுகளை ஆவியானவர் அவிழ்த்து விட போகிறார். Praise the Lord. ஆமென். ஏன் இங்க வந்திருக்கிறீங்க? உங்க காலம் ஆரம்பமாகுது, உங்க வேலை ஆரம்பமாகுது, உங்க நேரம் ஆரம்பமாகிறதுனால உங்க நேரத்துக்கு தேவையான ஒரு கிருபையை உங்களுக்குள்ள தரும்படி கர்த்தரே உங்களை கொண்டு வந்திருக்கிறார். சந்தோஷம்னா கைதட்டி மகிமைப்படுத்தி பாருங்க, சந்தோஷம்னா கர்த்தரை மகிமைப்படுத்தி பாருங்க. Father, we praise your name. தகப்பனே மை துதிக்கிறோம், தகப்பனே மை துதிக்கிறோம். இந்த கூடாரமுடைய வல்லமையினாலே நிரம்பி இருக்கிறபடியால் கோடிக்கணக்கான தூதர்களை இந்த இடத்தை சுற்றி அனுப்புகிறபடியால் இந்த சத்தம் கடந்து போகிற இடம் எல்லாம் விடுதலைகள் நடக்க போகிறபடி
இருக்கிறபடியால் இந்த கூடாரத்தை சுற்றியுள்ள பிரதேசங்களில் எல்லாம் பெந்தெக்கோஸ்து நாளிலே எது நடந்ததோ அது மறுபடியும் இந்த பகல்ல எங்களுக்குள்ள நடக்க போகிறபடியால் நாங்களும் துதிக்கிறோம் ஆண்டவரே. பெந்தெக்கோஸ்து எது நடந்ததோ அது 2011 மறுபடியும் எங்க மூலம் ஆரம்பிப்பதாக, எங்க கரங்களிலே அவைகள் சம்பவிப்பதாக. பிரைஸ் தி லார்ட். சந்தோஷமா ஒரு அல்லேலூயா சொல்லி பாருங்க, உற்சாகமானு சொல்லி பாருங்க. பேதுரு கண்ட இயேசு, பவுல் கண்ட இயேசு, இயேசுவை 2 பேர் கண்ட 2 விதங்களை சொல்லிவிட்டு 2ல எது வேணாலும் நீங்க எடுத்துக்கிடுங்கன்னு சொல்ல போறேன். நாம ஒருமித்து அவரை நோக்கி ஜெபிக்க போறோம். எவ்வளவு சிம்பிளான காரியம். ஒன்னு அல்லேலூயா சொல்லுங்க. பவுல் இவரை இப்படிதான் கண்டாரு, பேதுரு இவரை இப்படிதான் கண்டாரு. இதை 2 நாம தியானிக்க போறோம். தியானிச்சுட்டு யூ டேக் தி பெஸ்ட் ஒன். பவுல் பின்பற்ற மாதிரி பின்பற்ற விரும்புறீங்கன்னா அந்த கிருபை இன்றைக்கு ஊற்ற போகிறா. பேதுரு பின்பற்ற மாதிரி பின்பற்ற விரும்புறீங்கன்னா அந்த கிருபையை ஊற்ற போகிறா. வசனத்தை மட்டும் சொல்றது எங்க கடமை, கிருபையை ஊற்றுகிறது அவரால் மட்டுமே முடியும். இங்க வந்திருக்கிற ஒரு ஆளையாவது தொடணும்னா அவரால் மட்டுமே முடியும். ஒரு கட்டையாவது அவிழ்க்கணும்னா அவரால் மட்டுமே முடியும். ஒரு வியாதியாவது மாறணும்னா அவரால் மட்டுமே முடியும். ஒரு அற்புதமாவது இந்த கட்டடத்துக்குள்ள நடக்கணும்னா அவரால் மட்டுமே முடியும். சர்வ வல்லவர் இங்க வந்திருக்கிறபடியால் அவரை துதிக்கிறோம். பிரைஸ் தி லார்ட். பேதுரு கண்ட இயேசுவை கொஞ்சம் வாசிங்க. மத்தேயு எழுதின சுவிசேஷத்தில் வாசிக்கலாம். அதனுடைய 8வது அதிகாரத்தின் 14வது வசனம் 15வது வசனத்தையும் வாசிக்கலாம். இயேசு பேதுருவின் வீட்டில் வந்து அவன் மாமி ஜுரமாய் இருக்கிறதை கண்டார். அவர் அவளுடைய கையை தொட்ட உடனே ஜுரம் அவளை விட்டு நீங்கிட்டு அவள் எழுந்து இயேசுவுக்கு பணிவிடை செய்தார். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. பேதுரு கண்ட முதல் அற்புதம். பேதுருவின் வாழ்க்கை அற்புதங்களை காண்கிற வாழ்க்கையா இருந்தது. நீங்க அற்புதம் செய்யணும்னா நீங்க அற்புதத்தை அனுபவிக்கணும். நீங்க உங்க கையில விடுதலை நடக்கணும்னா நீங்க விடுதலையை பெற்றுக்கொள்ளணும். உங்க கரத்தின் வழியா அற்புதங்கள் நடக்கணும்னா நீங்க முதல்ல அற்புதங்களை அனுபவிச்சறியணும். பிரைஸ் தி லார்ட். பேதுருவின் மாமியார் வீட்டில் இயேசு வந்து அந்த வீட்டுக்குள்ள வந்து பேதுருவின் மாமியாரை தொட்டார். ஜுரம் அவளை விட்டு நீங்கிட்டு. நல்லா கவனிங்க. மத்தியான சாப்பாடு தாண்டி வண்டி ஓட்ட எவ்வளவு கஷ்டம்னு தெரியுமா? பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. ஒரு தேவ மனுஷன் காலையில பிரசங்கம் பண்ணாரு. பேதுருவின் மாமி ஜுரமா இருக்கிறா. எல்லாரும் ஜெபம் பண்ணாங்க, ஆண்டவரே அவங்களை விடுவியும். மத்தியானத்தில் அடுத்த செக்ஷன்லையும் பேசுறாரு. பேதுருவின் மாமி ஜுரமா இருக்கிறா. கூட்டம் முடிஞ்சு எல்லாரும் வீட்டுக்கு போறப்போ துக்க மணி அடிச்ச சத்தம் கேட்டு ஒரு பாட்டி சொல்லிச்சு, பேதுருவின் மாமி செத்து போயிருக்கும். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. எவ்வளவு நல்லா சிரிக்கிறீங்க. அல்லேலூயா சொல்லுங்க. அந்த பட்டணத்தில் பேதுரு ஒரு பெரிய மனிதன் அல்ல. பேதுருவுக்கு தெரிஞ்சதெல்லாம் கலிலேய கடல்ல எங்க என்ன மீன் கிடக்குன்னு பேதுருவுக்கு தெரியும். பேதுருவின் வீட்டில் பெரிய ஒரு ஆள் சர்வத்தை உண்டாக்குன ஆள் வருவாருன்னு பேதுருவுக்கு தெரியாது. பேதுருவின் மாமி ஜுரமாய் இருக்கிறத கண்டு எல்லா பாரம்பரிய கட்டுகளையும் உடைச்சறிந்தவராக பேதுருவின் அந்த குடிலுக்குள்ளே சர்வத்தையும் உண்டாக்கின இயேசுவின் பாதங்கள் பதிந்தன. உங்களை தொடுவதற்கு உங்களிடத்தில் எந்த தடையும் இல்லை. உங்க ஜாதி பிரச்சனை அல்ல, உங்க நிறம் பிரச்சனை அல்ல, உங்க சம்பத்து பிரச்சனை அல்ல, உங்க நிலைமை பிரச்சனை அல்ல. உங்க எல்லா நிலைமையும் தாண்டி உங்க வாழ்க்கைக்குள்ள இறங்கி வந்து உங்களை தொடுவதற்கு இயேசு போதுமானவர். கைகளை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாம். பிரைஸ் தி லார்ட். சில நேரங்கள் நம்ம என்ன நினைக்கிறோம் தெரியுமா? நாம் பண்ணி செஞ்ச அக்கிரமங்கள் அதிகம். இயேசு என்ன தொடுவாரோ நான் ரொம்ப அநியாயமான வாழ்க்கை வாழ்ந்தவன். இயேசு என்ன தொடுவாரோ நான் சமுதாயத்தில் குறைந்து போனவன். இயேசு என்ன தொடுவாரோ எனக்கு இந்த சமூகத்தில் எந்த அந்தஸ்தும் இல்லை. இயேசு என்ன தொடுவாரோ அப்படிங்கிற நிலைமைகளை நாம் நம்முடைய உள்ளத்தில் சிந்தித்து இயேசு நம்மை தொடுவதற்கு ஒரு பெரிய தடையை நாமே உண்டு பண்ணி வைத்திருக்கலாம். ஆனால் இயேசு ஒரு மனிதனுக்கு சோதனை. தம்மை பின்பற்றுகிற ஒரு தேவ பிள்ளை வேத
வேதனையில் அகப்பட்டு கிடக்கிறான் என்று அறிந்த நொடியிலே அது சிங்க குகையானால் அங்கே, அது தீச்சூளையானால் அங்கே, அது எரிகோவானால் அங்கே, அது சிறைச்சாலையானால் அங்கே, அது மனுஷன் போக முடியாத இடமானால் அது அங்கே, அது கொதித்த எண்ணெயானால் அங்கே, அது பத்மோ தீவானால் அங்கே, நீ எங்க இருக்கிறாயோ அங்க இறங்கி வந்து உன்னை தொட்டு விடுவிக்க வல்லமை உள்ள தேவன் இந்த கூடாரத்தில் வந்திருக்கிறார். Praise the Lord. Amen. Praise the Lord. கைகளை உயர்த்தி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாம். பேதுரு நினைத்த சூழ்நிலைகளை உடைத்தவராக இயேசு பேதுரு வீட்டுக்குள்ள வந்தார். இயேசு தொட்ட பொழுது வல்லமை பெறப்பட்டது. வல்லமை என்கிற வார்த்தைக்கு கிரேக்க வேதாகமத்தில் 2 வார்த்தைகள் பயன்படுத்தப்பட்டுள்ளது. ஒன்னு டுனாமிஸ். இப்போ வெளியே ஒரு கேஸ் சிலிண்டர் உடைஞ்சுன்னு வைங்க, அந்த உடையும் பொழுது ஏற்படுகிற அந்த டேமேஜுக்கு பெயர் டுனாமிஸ். பார்த்தீங்க என்ன நடந்தது, என்ன நடந்துன்னு தெரியல, மரத்தின் கிளைகள் எல்லாம் ஒடிஞ்சு தூர கிடக்கு, அதுக்கு பேரு டுனாமிஸ். 2வது வேதத்திலே வல்லமைக்கு பயன்படுத்தப்பட்டிருக்கிற 2வது வார்த்தை எக்ஸூசியா. எக்ஸூசியா அப்படின்னா இந்த உலகத்தில் எங்கெல்லாம் என்னெல்லாம் வல்லமை இருக்கிறதோ அத்தனை வல்லமைக்கும் மேலான ஒரு வல்லமை. அந்த வார்த்தை எங்க சொல்லி இருக்கு தெரியுமா? பைபிள்ல 12 வருட வியாதியோடு என்னெல்லாம் வைத்தியர்களை பார்த்து கைவிடப்பட்டு பலவீனத்தோடு இருந்த ஒரு ஸ்திரீ இயேசுவை தொடும்படி வந்தா. அந்த சூழ்நிலை இயேசுவை தொட அவளால முடியல. சோர்ந்து போய் பின்வாங்கி போகாம அவள் தன் இருதயத்தில் சொல்றா, இயேசுவை தான் தொட என்னால முடியல, போனா போச்சு, அவர் வஸ்திரத்தையாவது தொடுவேன். அவர் வஸ்திரத்தை தொட்ட பொழுது வேதம் சொல்லுகிறது வல்லமை புறப்பட்டது, வல்லமை புறப்பட்டது. ஏசாயா தீர்க்கதரிசி கண்ட அந்த தீர்க்க தரிசனத்திலே தேவாலயத்தை மூடி இருந்த அதே வெண் வஸ்திரம் இங்க இத்தனை தேவ பிள்ளைகள் வந்திருக்கிற இந்த கூடாரத்தை மூடி இருக்கிறது. அவருடைய மகிமையை தொட்டா என்ன நடக்கும் தெரியுமா? வல்லமை புறப்பட்டு வரும், வல்லமை புறப்பட்டு வரும். 12 வருட பழக்கமுள்ள வியாதி ஒரு நொடியில மாறி போகும். 18 வருட பழக்கமுள்ள பிரச்சனை ஒரு நொடியில மாறி போகும். என்ன புறப்படணும்? வல்லமை புறப்படணும். நமக்கு ஆண்டவர் சொல்லி இருக்கிறார் தெரியுமா? உங்களுக்கு வல்லமை தருவேன். என்ன வல்லமை? இந்த உலகத்தில் எதிலையும் எங்க யாருடன் இல்லாத ஒரு வல்லமையை நான் உங்களுக்கு தருவேன். கைகளை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாம். Praise the Lord. உங்க சூழ்நிலை எங்க, உங்க பிரச்சனை எங்க? சில நேரங்களில் உங்க பிரச்சனை என்னன்னு உங்களுக்கே தெரியாது. வயிற்று வலின்னு டாக்டர்கிட்ட போவீங்க, பக்கத்து வீட்டாருங்க சொல்லி தந்துருப்பாங்க உனக்கு வயிற்று வலி. நீங்க அங்க போய் பார்க்கும்போது டாக்டர் சொல்லுவார் அப்பண்டிக்ஸ். அந்த டாக்டர் சொன்ன நம்பிக்கை இல்லாம இன்னொரு இடத்துல போவீங்க, அந்த டாக்டர் சொல்லுவாரு இது அப்பண்டிக்ஸ் இல்லை, இது அல்சர். அதுவும் நம்பாம இன்னொரு இடத்துல போவீங்க, அவரு சொல்லுவாரு இது அல்சர் இல்லை கேன்சர். கடைசியில எல்லாம் விட்டுட்டு ஜெபப்பறைக்கு வருவீங்க, அங்க பாஸ்டர் சொல்லுவாரு இது ஒண்ணும் இல்லை, தேவ வல்லமை உன்னை தொட்டு விடுவிக்க போதுமானது. கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தி பாருங்க, கைகளை தட்டி அவரை மகிமைப்படுத்தி பாருங்க. உங்க பலவீனம் அவருக்கு பிரச்சனை அல்ல, உங்க வியாதி அவருக்கு பிரச்சனை அல்ல. இந்த பகல்ல வல்லமையின் ஊழியத்தை செய்ய போற நீங்க உங்க சரீரத்துல முதல்ல வல்லமை அனுபவிங்க. கிருபையை பேச போற நீங்க உங்க சரீரத்துல கிருபை அனுபவிங்க. தேவ வல்லமையை பற்றி செய்ய சொல்ல போற நீங்க, அதிகாரத்தை உபயோகிக்க போற நீங்க, this afternoon you be filled with the authority of God. நீங்க தேவனுடைய அதிகாரத்தினால இந்த பகல நிரம்புங்க. ஆமென். Praise the Lord. பேதுரு கண்ட முதல் காரியம் என்ன தெரியுமா? எங்க வீட்டுல காய்ச்சல் வந்தா இயேசுதான் டாக்டர். நீங்க அல்லலையே சொல்லலையே. எங்க வீட்டுல காய்ச்சல் வந்தா இயேசுதான் டாக்டர். பின்னால இருந்து யாரோ சொல்லணும், அவரு பேசுவாரு இப்போ உள்ள காய்ச்சல் எல்லாம் ரொம்ப மோசமாகும். 2வது பேதுரு கண்ட அற்புதம் என்ன வாசிக்கலாம்? லூக்கா எழுதின சுவிசேஷம் 5வது அதிகாரம் 4வது வசனத்திலிருந்து வாசிக்கலாம். லூக் chapter 5 verses 4 onwards. அதற்கு சீமோன் பேதுரு, ஐயரே ராமுழுதும் பிரயாசப்பட்டு ஒன்று அகப்படவில்லை, ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படியே வலைய போடுகிறேன் என்றார்.
போதும். நல்லா கவனிங்க. பேதுருவே, உமக்கு இயேசுவை பற்றி என்ன தெரியும்? பதில், எங்க வீட்டில் என்ன வியாதி வந்தாலும் இயேசுதான் டாக்டர்னு எனக்கு தெரியும். ஒன்று சொல்லி பாருங்க. எங்க கேட்கணும்? நீங்க சொல்றதை கேட்டு மேல இருக்கிறவங்களும் சொல்லணும். என் வீட்டில் என்ன வியாதி வந்தாலும் இயேசுதான் டாக்டர். ரெண்டாவது பேதுரு. பேதுரு பெரிய ஆளாகும். இயேசுக்கு என்ன தெரியும்? வீரோ உண்டாக்க தெரியும். இயேசுக்கு என்ன தெரியும்? கட்டில் உண்டாக்க தெரியும். சொல்றாங்க இல்லையா, 30 வருஷமா என்ன பண்ணிட்டு இருந்தாரு? கட்டிலும் வீரம் உண்டாக்கிட்டு இருந்தாருன்னு. தங்க உழவர்கள் உழுதுல அதுவும் உண்டாக்கிட்டு இருந்தாராம். பேதுருவுக்கு என்ன தெரியும்? பேதுரு சொல்றாரு, 1948 காலை 8 மணிக்கு எங்க அம்மா என்ன பெற்று போட்டது கடற்கரை மணல்ல. அண்ணு முதல் எனக்கு கடலை பற்றி தெரியும். கடல் சாஸ்திரம் படிச்ச பேதுரு சாயங்காலத்துல மனைவிட்ட சொல்றாரு, பிள்ளைக்கு ஃபீஸ் நாளை காலையில வந்து அடைக்கலாம். எங்க ஏன் மீன் பிடிச்சிட்டு காலையில வருவேன். ராத்திரி முழுக்க வீசுறாரு. சில ஆட்கள் இங்க வீசி வெளிநாட்டுல வர போய் வீசியாச்சு. சோத்திரம். இந்த தடவையாவது கர்த்தர் எனக்கு ஒரு அற்புதத்தை செய்வார்னு பொக்கி பார்த்தா இயேசுவானவர் அங்கே வந்தார். நல்லா சிரிங்க, கேட்க போறீங்க. இயேசுவானவர் அங்க வந்தார். இயேசுவானவர் அங்க வந்து சொன்னார், பேதுருவே, ராத்திரி முழுக்க பிரயாசப்பட்டு ஒன்றும் கிடைக்கல, அவ்வளவுதானே. எத்தனை வருஷம் ஊழியம் செஞ்ச பேதுருவே? கிருபையினால 15 வருஷமா ஊழியம் செஞ்சுட்டு இருக்கேன். வலைக்குள்ள ஏதாவது உண்டா? அது மட்டும் ஏன்னு தெரியல, பலதும் வந்து எல்லாம் ஓடிட்டு. பிரயாசம், பயங்கர பிரயாசம். பலன் ஏதாவது இருக்கான்னு கேட்டா நத்திங். ஏன் பலன் இல்லை தெரியுமா? ஏன் பலன் இல்லை? பேதுருடைய வலையில சொல்லுங்க, பேதுருடைய வலையில ஓட்ட. அப்ப பேதுரு தீர்மானம் பண்றாரு, மீன் நாளைக்கு பிடிக்கலாம், இன்னைக்கு வலைய பஞ்சர் ஒட்டணும். காலையில எல்லா வேலையும் முடிச்சிட்டு மீன் கிடைக்காத துக்கத்துல பேதுரு இருந்து வலைய வேலை செஞ்சுட்டு இருக்காரு. இயேசு அந்த வழியா வந்தார். இயேசு அந்த வழியா வரும்போது பேதுரு என்ன பண்ணிட்டு இருக்காரு? சில புள்ளிகள் உண்டு, என் கையில கிரியைகள் நடக்கல, ஏதாவது செஞ்சு செத்து போகலாம். ஆனா பேதுரு அப்படி இல்லை. கிரியை நடக்கலையா, வலைய ஒண்ணு பஞ்சர் ஒட்டி பார்ப்போம், கிரியை நடந்தா நடக்கட்டு அப்படின்னு சொல்லி வலை வேலை செஞ்சுட்டு இருக்காரு. வலை வேலை செஞ்சுட்டு இருக்கும்போ இயேசு அங்க வந்து பேதுருவை பார்த்து சொல்றாரு, பேதுருவே, வலை பக்கத்துல உன் வலைய போடு. பேதுருவின் பதில் என்ன தெரியுமா? என்னைக்கு ஊழியத்துக்கு இறங்கினு ஆண்டவரே, அன்னையில இருந்து உத்தமமா வீசினேன், ராப்பகல்னு பாராம வீசினேன், அழைச்சா அன்னைக்கு முதல்ல என் வாழ்க்கையில எந்த தப்பும் இல்லாம நான் வீசிட்டு தான் இருந்தேன். 21 நாள் வீசி பார்த்தாலும் 21 நாள் உபவாசம் இருக்கும் நினைப்பேன். இந்த ஆண்டுல என் கட்டுகள் முடிந்தது. பொக்கி பார்த்தா என்ன செய்ய கர்த்தாவே? கர்த்தரை போய் சொல்றாரு, சமுத்திரத்தை உண்டாக்குன நான் பக்கத்துல நின்று சொல்றேன், மகனே நீ வலைய வீசு. உடனே பேதுரு சொல்றாரு, ஆண்டவரே, சமுத்திரத்தை உண்டாக்குனது நீர் உண்மை, ஆனா அதுல விளையாடுனது நான், எனக்கு தான் இதை பற்றி தெரியும். உடனே இயேசு சொல்றாரு, வலைய போடு. அவன் பேதுரு வேண்டாம் மனசோட சொல்றான். ஆனாலும் உம்முடைய வார்த்தையின்படி ரட்சிக்கப்படும் சொல்ற சங்கடம் பொறுக்காம உனக்கு வேண்டி நாம் வேணுங்க ஞானஸ்நானம் எடுக்கலான்னு. உம்முடைய வார்த்தையின்படி வலைய போடுகிறேன். இயேசு சொன்னபடி பேதுரு தன் வலைய போட்டான். நீங்க நான் பிரசங்கம் ஒரு காரியத்தை மனசுல வைக்கணும். பேதுரு போட்டது ஓட்ட உள்ள வலை. கழிஞ்ச ராத்திரியில் எந்த வலைய போட்டாரோ அந்த வலையை தான் மறுபடியும் போட்டாரு. இப்போ மீன் ஏறிச்சு. எத்தனை மீன்? 153 பெரிய மீன், பின்ன எல்லாம் சின்ன மீன்கள். ஒரு மீன் வெளியே சாடல. ஏன் வெளியே சாடல தெரியுமா? எங்கெல்லாம் ஓட்ட கிடக்கோ அங்கெல்லாம் கர்த்தர் பெரிய மீனை வச்சு அடைச்சாரு. கைதட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாம். உன் பலவீனம் எங்க இருக்கோ அங்க கிருபை இறங்கி வருகிறது. உன் பிரச்சனை எங்க இருக்கோ அங்க கிருபை இறங்கி வருகிறது. உன் வாழ்க்கை நெருக்கடி எங்க இருக்கோ அங்க கிருபை இறங்கி
இறங்கி வருகிறது. உன் வாழ்க்கையில தோல்விக்கு ஏதோ ஒரு காரணம் உண்டு. உன் வாழ்க்கையில துன்பத்துக்கு ஒரு காரணம் உண்டு. உன் ஊழியம் செழிப்பாவதற்கு ஒரு காரணம் உண்டு. இந்த பகல்ல அந்த பலவீனத்துல என்ன பண்றோம் தெரியுமா? ஏராளம் கிருபை, தாராளம் கிருபை, கிருபையை ஊற்றுகிறோம். கிருபையை தாண்டி நன்மைகள் வெளியே போகாது. கிருபையை தாண்டி மீன் வெளியே ஓடாது. கிருபையை தாண்டி தேவ செயல்களை கடந்து ஒன்று வெளியே போகாதபடிக்கு this afternoon grace கிருபை. ஹalleluya சொல்லுங்க. நாம் பலவீனம் உள்ளவன் தான், ஆனா கிருபை வருது. சொல்லுங்க. நாம் வியாதி உள்ளது உண்மை, ஆனா கிருபை வருது. என் குடும்பத்தில் ஆபத்துகள் உள்ளது உண்மை, ஆனா கிருபை வருது. ஒருமித்து இவ்வளவு தேவஜனம் கிருபை கிருபைன்னு சொன்னா உத்தமமான தேவன் பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினால் எல்லாம் ஆகும் என்று சொன்னவர் இந்த இடத்துல கிருபையை ஊற்றுகிறார். கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தலாம். ஹalleluya. We praise you Father, we praise you. சில நேரங்கள்ல ஏன் நம்முடைய வாழ்க்கையில வெற்றி பெற முடியலன்னு தெரியுமா? நமக்கெல்லாம் தெரியும், இயேசுவுக்கு ஒன்றும் தெரியாது. நமக்கெல்லாம் தெரியும், இயேசுவுக்கு ஒன்றும் தெரியாது. ஆண்டவர் சொல்றார் அந்த பக்கத்துல போடு. பேதுரு சொல்றாரு நான் இந்த சமுத்திரத்தில் கறங்காத இடமே இல்லை. பிரைஸ் தி லார்ட். இந்த ஊழியர் முகாமில் கர்த்தருடைய வார்த்தை உங்க கிரியையில வெளிப்படணும். கர்த்தருடைய சொற்கள் உங்க ஊழியத்தில் வெளிப்படணும். நீ கண்ணை மூடி ஜபிக்கும்போ சில குடும்பங்களை உன் கண் முன்னாடி காட்டி தருவார். அந்த குடும்பங்களை கர்த்தர் அறுவடையாக தரப்போகிறார். இது தேவ சத்தம், இது தேவ சத்தம். சில ஜனங்களை உன் கண் முன்னாடி காட்டுவா. இந்த பக்கத்துல உன் வலைய வீசு, அந்த பக்கத்துல உன் வலைய வீசுன்னு கர்த்தருடைய ஆவியானவர் some special guidance, சில பிரத்யேகமான நீக்கங்களை ஆவியானவர் உள்ளத்துல தந்து அவைகளை ஜெயமாய் முடிய பண்ண போகிறார். தேவ ஆலோசனை ஏற்றுக்கொள்ளுகிறவர்கள் கர்த்தரை மகிமைப்படுத்தலாம். We praise the name of God. பேதுரு கண்ட மூணாவது அற்புதம் என்ன வாசிக்கலாம்? மத்தேயு எழுதின சுவிசேஷம் அதனுடைய 14வது அதிகாரம் 28வது வசனத்திலிருந்து 30வது வசனம் வரை. பேதுரு அவரை நோக்கி, ஆண்டவரே என்றார். அதற்கு அவர், போதும். இயேசுவின் சீசர்கள் படகுல போயிட்டு இருக்காங்க. இயேசு ஜெபம் பண்ணிட்டு சமுத்திரத்தை நடந்து வந்துட்டு இருக்காரு. இயேசு நடந்து வருகிறதையும் சமுத்திரத்தில் படகு அலையில அலைபட்டு மூழ்கி போகிற நிலைமையில வந்திருக்கிறது கண் திறந்து பார்த்து பேதுரு கண்டது இயேசுவை. உடனே பேதுரு முதல்ல சொன்னது ஆவேசம் வருதுன்னு. கொஞ்சம் நேரம் தாண்டின உடனே அடிக்கடி இவங்க பயப்படும் போதெல்லாம் இயேசு ஒரு வார்த்தையை சொல்லுவார், பயப்படாதிருங்கள். அந்த வார்த்தையை கேட்டோடனே பேதுருக்கு புரிஞ்சு போச்சு இயேசு தான் வராரு. உடனே பேதுருக்கு இருந்தாலும் ஒரு சந்தேகம், இயேசுவே நீர் 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 நீரே ஆனால் நானும் தண்ணிக்கு மேலே நடக்கணும். இயேசு சொன்னாரு, உன் விசுவாசத்தை சமுத்திரத்தின் மேலே போட்டுட்டு உன் விசுவாசத்துக்கு மேலே உன் காலை எடுத்து வச்சு நடந்து வா. அற்புதத்தை பெறணுமா? உன் முதல் கால் படகுல இருந்து பேரலையில வைக்கிற நேரம் நீ தேவ அற்புதங்களை காண்கிற நேரமா இருக்கும். எப்போ விசுவாசத்தோட உங்க முதல் காலை எடுத்து உங்க பிரச்சனைக்குள்ள வைக்கிறீங்களோ அந்த நிமிடம் உங்க பிரச்சனை ஓய்ந்து போவதை நீங்க காண முடியும். எப்போ கரை புரண்டு வருகிற யோர்தானுக்குள்ள தைரியத்தோட நீங்க கால் வைக்கிறீங்களோ அந்த நேரத்தில் உங்க யோர்தான் ரெண்டாய் உடைந்து போது நீங்க காண முடியும். எப்போ சிறைச்சாலைக்குள்ள இருந்து விசுவாசத்தோட கைதட்டி கர்த்தர் ஆராதிக்கிறீங்களோ அப்போ சிறைச்சாலின் அஸ்திபாரங்களை பரலோகத்தின் தேவன் உடைக்கிற நீங்க காண முடியும். பேதுருவே, உன் வாழ்க்கையில இந்த அற்புதத்தை காணணுமா? நீ விசுவாசத்தோட அந்த சமுத்திரத்துல கால்வை நீ சொல்லாத என் வாழ்க்கை முழுக்க
பேரல, 4 பக்கத்துல கடன் பிரச்சனை, ஒரு பக்கத்துல வியாதி, இன்னொரு பக்கத்துல பெரிய பலவீனம். இதை எப்படி தாண்ட போறேன்னு நீ சொல்லாத. நீ பார்க்க வேண்டியது விசுவாசத்தை. 12 பேர் கானானை பார்க்கும்படி கடந்து போனார்கள். 10 பேர் கண்டார்கள், வந்து சொன்னார்கள் சத்துரு மிக பெரியவன். 2 பேர் கண்டார்கள், வந்து சொன்னார்கள் தேவன் மிக பெரியவர். 10 பேர் கண்டார்கள், வந்து சொன்னார்கள் நாம தோற்று போவோம். 2 பேர் தேவனுடைய பார்வையில கண்டார்கள், அவங்க சொன்னார்கள் வாக்குத்தத்தம் ஜெயிக்க போகுது. பிரைஸ் தி லார்ட். உங்க சூழ்நிலையை பார்க்காதுங்க, பேரலைய பார்க்காதுங்க, உங்களை அழைத்தவரை பாருங்க. உங்களை அழைத்தவர் உங்க கண் பார்த்தா உங்க கால்கள் அந்த பேரலைக்கு மேல நடக்க, உங்க பாதங்களிலே கிருபையை ஊற்ற, உங்க கால்களை வாக்குத்தத்தம் பெற்ற கால்களாய் மாற்ற அவர் வல்லமை உள்ளவர். ஆமென். ஊழியம்னா என்ன? படகுல இருந்த அந்த முதல் கால் எடுத்து வைப்போதான் ஆரம்பம். அதுவரை எல்லாரும் மிரட்டுவாங்க. போன வருஷம் படகுல இருந்து விழுந்தவனும் செத்து போனாய், அதுக்கு முந்தின வருஷம் விழுந்தவனும் செத்து போனாய். படகுல இருந்து விழுந்தவங்க மட்டுமா சாவணும்? பாயில படுக்கிறவங்களும் சாவணும். அதனால பாயில படுக்காம இருக்க முடியுமா? பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. அவ எல்லாரும் பயப்படுத்துறாங்க. 11 பேர் கூட இருந்துட்டு சொல்லாங்க, இந்த வீணான விளையாட்டு வேண்டாம், ஊழியம் நீ ஒன்றும் செய்ய முடியாது, அதுக்கு பெரிய அழைப்பு வேணும். ஆரோன போல அழைக்கப்பட்ட ஒளிய நீ இதை செய்ய முடியாது. ஆண்டவர் சொல்றாரு, பேதுருவே உனக்கு வாஞ்சை உண்டா? உனக்கு விசுவாசம் உண்டா? நீ முதல் காலை எடுத்து வை. நீ முதல் கால் எடுத்து வச்ச மீதி காரியத்தை அவர் செய்ய போகிறார். நீ முதல் கால் எடுத்து வச்ச மீதி காரியத்தை ஆண்டவர் செய்ய போகிறார். இந்த பகற்காலத்தில் தேவதாசர்களே, தேவ பிள்ளைகளே, பிரச்சனைக்கு நடுவில் இருக்கிற உங்களை பார்த்து ஆவியானவர் சொல்லுகிறார், எங்க அப்பா என்ன கிடைக்காது, யாராவது பெண்கள் முன்னாலே பாடிட்டு அவங்க பற்றி அவர் போகல. சில செகண்ட் சொன்னாரு, தம்பி நீங்க ஒன்றும் பண்ணண்டா, வந்து ஸ்டேஜில் உட்காருங்க. சரின்னு டோர் திறக்காம உள்ள இருந்து சொல்றாரு, வாரேன்னு சொன்ன ஜோயல் ஹூஸ்டன் கதவை திறந்து மேடைக்கு போறாரு. மேடையில போய் பின்னால பயந்து வரைச்சு நனைஞ்சு உட்கார்ந்துருக்காரு. பிரசங்க வேலை வந்தது, யாரும் எழும்பல்ல. உடனே அந்த செக்ரட்டரி சொன்னாரு, எழும்பின்னு ஏதாவது சொல்லுங்க. எழும்பி நின்று ஏதோ சொன்னாரு. உண்மை. அடுத்த வாரம் ஆராதனை நடந்தது எங்க தெரியுமா? அமெரிக்காவில் உள்ள ஃபுட்பால் கிரவுண்டில். பிரைஸ் தி லார்ட். அமெரிக்காவில் உள்ள ஃபுட்பால் கிரவுண்டில் 2500 பேரா இருந்த ஜனங்கள் ஒற்ற பிரசங்கத்தில் 40,000 மாறி ஃபுட்பால் கிரவுண்டில் கொண்டு போக காரணம் கால்களை முதலடி எடுத்து வைத்தது. இந்த பகல்ல ஆவியானவர் சொல்லுகிறார், உன் பிரச்சனை எவ்வளவு பெரிதானாலும் உன் முதல் கால் எடுத்து வைக்கிறத அந்த பரலோகம் பார்க்கணும். எத்தனை பேர் சோத்திரம் பண்ண முடியும்? எத்தனை பேர் ஆவியில நிரம்ப முடியும்? நான் முதல் கால் எடுத்து வைக்க போறேன். எத்தனை பேர் சொல்ல முடியும்? How many of you really this afternoon going to say I am going to put my first step? என் வாக்குத்தத்தத்தின் முதல் காலை நானே வைக்க போறேன். என் விசுவாசத்தின் முதல் காலை நானே வைக்க போறேன். என் தைரியத்தின் முதல் காலை நானே வைக்க போறேன். எப்ப நீங்க சொல்றீங்களோ மீதி காரியத்தை அவர் செய்ய போகிறார். சமுத்திரத்தை ஓய பண்ணுவது அவருடைய வேலை, ஆத்துமாக்களை தருவது அவருடைய வேலை, கட்டுகளை அவிழ்ப்பது அவருடைய வேலை. ஜீசஸ். ஆமென். பிரைஸ் தி லார்ட். அவர் கிரியை காணுமா? இருக்கிற இடத்துல 10 வருஷம் இருந்தீங்க, இருந்து புற்று வச்சு போகும். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ഒന്ന് സ്തുതിച്ചാട്ട് ശക്തിയോടെ, സന്തോഷത്തോടെ, ആത്മാർത്ഥതയോടെ, ഹൃദയത്തിൽ നിന്ന്. ஆஹா, எல்லாம் உங்களுக்கு தெரியுதப்போ. பிரைஸ் தி லார்ட். ஏன் நீங்க கிரியை காணல தெரியுமா? கர்த்தர் சொல்றதை சொல்றேன். எத்தனை தடவை கர்த்தரும் விசுவாச பாதையில
ஒரு பரீட்சை வச்சுட்டு சொன்னார், மகளே முதல் காலவை நீ கிரியை காண போறேன்னு. ஏது உண்மை தெரியுமா? அந்த நேரத்தில் எல்லாம் நீங்க பயந்து ஓடுனது உண்மை. இந்த அக்னி முகாமில் சொல்லுங்க, வந்தது வரட்டும், நான் கர்த்தருக்கா நிற்க போறேன். I am going to stand. I am going to stand. Hallelujah. 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 தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரம். ஆமென். நீங்க படகுல இருக்கிறது வரை உங்க சமுத்திரத்தை உங்க கண்ணால இப்படி பார்த்தான் காண முடியும். நீங்க கீழே இறங்கிட்டீங்க, சமுத்திரம் எங்க இருக்குன்னு தெரியுமா? உங்க காலின் கீழே. சத்துரு உங்க காலின் கீழே. உங்க பிரச்சனை உங்க காலின் கீழே. ஏன் பிரச்சனை உங்க தலைக்கு மேல பொங்கி வருது தெரியுமா? நீங்க இதுவரை அதன் மேல காலை வைக்கல, இதுவரை அதன் மேல கால் வைக்கல. எத்தனை போராட்டங்கள் வருதோ சோத்திரம் பண்ணிட்டு கால் வைங்க. ஆபிரகாமை பார்த்து கர்த்தர் என்ன சொன்னார்? கூடாரத்தில் அடங்கி கிடக்காத மகனே, வெளியே வா, பெர்சேபா முதல் தான் வர கால் வை. கால் வைக்கிறத உனக்கு தரப்போறேன், கால் வைக்கிறத உனக்கு தரப்போறேன், கால் வைக்கிறத உனக்கு தரப்போறேன். சத்துருவை மிதிக்கிற வல்லமே உங்க காலின் கீழே. அந்தகாரத்தை உடைக்கிற வல்லமே உங்க காலின் கீழே. அலைகளை மேற்கொள்ளுகிற அபிஷேகம் உங்க காலின் கீழ். ராகா மாமா ஷியாக்கா அல்மராக்க தியந்தல் அந்தர சந்தல் மமான வைட கதனம் அந்த ரந்தலம் ஊடப சந்த வைடம் பிரௌட கமனியாத ரெந்தே நீமல் கமனகள் கதனே கிருப பாய்வதாக. சிலருடைய பாதங்களிலே வல்லம பாய்வதாக, சிலருடைய கால்களிலே அபிஷேகம் பாய்வதாக. கர்த்தர் சிலரை பப்ளிக்க நாயதிகளை தொடுவீராக, தொடுவீராக. ஜீசஸ், Jesus, Jesus, ஹுடா பாபா பாபா கபல் கபரதலபா. அமர்ந்திருக்கிற இடத்துல ஒரு அக்கினி உன் மேல பாய்ந்து வருகிறது. அது உன் கால்களை வாக்குத்தத்தங்களை சொந்தரிக்கும்படி உன் கால்களை தைரியப்படுத்த போகிறது. நீ பிரச்சனைகளை கண்டு பின்னுக்கு ஓடுறது உண்மை, ஆனா இப்போ நீ முன்னேற போகிறாய். Jesus, 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 same anointing. அந்த அபிஷேகம், அந்த அபிஷேகம் இந்த கூடாரத்திலே இப்போ பாய்வதாக. ஜீசஸ், அபிஷேகம், அபிஷேகம், உள்ளேயும் வெளியேயும் அபிஷேகம். இந்த இடம் முழுக்க அபிஷேகம். இப்போ 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 அபிஷேகம். ராகன ராகன ரீகன ரந்தல அந்த கதன கமனகள் கனாதியா ஊடப சந்தராதியா. ஓ கால்களை ஆவியானவர் தொடுகிறார், ஓ பாதங்களை வாக்குத்தத்தத்தில் தொடுகிறார். உன்னை ஆளுகை செய்கிற அதிகாரங்கள் இப்போ விலகுகிறது. ரபல் 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 கமனி அல்மமன கமனி ஊடப சந்தனி. நான் சொல்றது தேவ வசனங்களை பெற்றுக்கிடுங்க. தேவ வல்லமையை, தேவ வல்லமையை அவர் தான் தர முடியும். நாங்க வசனத்தை தான் பேச முடியும். கிருபை 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 உன்னை தொடுகிறது. ரகன ரகன கமன கமன அல்ம ரகதி அந்தன. ஒரு பெரும் மழைய போல அந்த கிருபை இறங்குவதாக. ஒரு பலத்த அக்னிய போல அந்த கிருபை இறங்குவதாக. ஒரு இடி முழக்கத்தை போல அந்த கிருபை இறங்கி வருவதாக. ஒரு பேரச்சல போல அந்த கிருபை இறங்கி வருவதாக. ஒரு பலத்த காற்று போல அந்த கிருபை இறங்குவதாக. சகோதரர்களே உங்களை தொடுகிறார், தாயே உன்னை தொடுகிறார், தகப்பனே உன்னை இயேசு தொடுகிறார். தாங்க முடியாத ஒரு அபிஷேகம் இந்த கூடாரத்தை மூடுகிறது. ஒரு பனி பெய்து இறங்குகிறத போல ஆவியானவர் உண்மையில பெய்து இறங்குகிறார். உலகம் தடுக்க முடியாது, நீயே தடுக்க முடியாது. நீ அதை ஸ்தோத்திரத்தோட பெற்றுக்கொள். ரபன 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 கமனியா அல்ம கமன கமன கடகதியா அந்தல் கனாத சந்தனியா ஊடவல் கதரதலா வைட பிரௌடபவனியாதா ரிகே 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 அல்கே ரிகே ரிகே. பெற்றுக்கொள்ள வாஞ்சி உள்ளவங்க துதியுங்க. வானம் திறந்திருக்கிறது, வாக்குத்தத்தங்கள் பாய்ந்து வருகிறது. வானம் திறந்திருக்கிறது, அதிகாரத்தின் ஊழியங்கள் பாய்ந்து வருகிறது. வானம் திறந்திருக்கிறது, அசுத்த ஆவிகளை உடைக்கிற அபிஷேகம் பாய்ந்து வருகிறது. உங்க பாதங்களை நோக்கி, உங்க பாதங்களை நோக்கி. ஓஹோ ஓஹோ
ರಿಬನ ರಬನ 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 ಗಮಲ್ ಕದನಿ ಅಂದಲ್ ಕದನೆ ಸಂದನಿಯ ವೈಡ ಪ್ರೌಢ ಬಬಾನಗಲ್ ಕೇ ಅಲ್ ಕೇರಿಗೇರಿ ಕದನಂ ಅಂದಲ್ ಕಮನೆ ವೈಡಗಲ್ ಕದರದಲವ ಕೃಪையே இயேசுவே தொடுங்கப்பா என்ன தொடுமாண்டவரே என்ன தொடுமாண்டவரே என்ன தொடுமாண்டவரே இந்த கூடாரத்திலிருந்து ஒரு ஜெபத்தின் கூக்குரல் மேலே போகிறது மேலிருந்து அக்கினி கீழே விழுகிறது Almagamana gamaniya tudinge si 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 deiva shakti deiva shakti deiva shakti സൈന്യത്താൽ അല്ലിത് മനുഷ്യാത്മാവ് അല്ലിത് ഇത് ദൈവാത്മാവിന്റെ ശക്തി ഗമന ഗമന ഊടവ ഗമന കടഗതിയ അന്തൽ ഗമന ഹൽക്കനിയ ഊടവൽ പ്രൗഢ ഭവനിയ ಗಮನಗಲ್ ಕದನ ವೈಡ ಪ್ರೌಢ ಭವನಿಯಾದರೆಂದಲ್ துதிங்க கர்த்தர் ஏதோ ஒரு காரியத்தை உங்க வாழ்க்கையில செய்கிறார். தடைபட்டு கிடந்த வாக்குத்தத்தங்கள் உன் பாதங்களுக்கு கீழே வருகிறத நீ ஆவியில காண்கிறாய். உன் பிள்ளைக்கு நன்மை செய்வேன்னு சொன்னவர் அதை செய்கிறத உன் பாதங்கள் உன் வாழ்க்கை அனுபவிக்க போகுது. உன் பாதங்கள் அந்த கிருபையை பெற்றுக்கொள். பேதுருவின் பாதங்கள் சமுத்திரத்தில் நடந்தது உண்மையானா உன் வாழ்க்கையில் எங்கெல்லாம் பிரச்சனை இருக்கோ அதையெல்லாம் உன் கால்கள் தாண்டி நடக்க போகுது. நீ முடிவதில்லை, உன் வாழ்க்கை ஆரம்பிக்க போகுது. Yes, 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 yes. Abhishekam. Chuda baba baba. Riba kaba baba. Al kaba baba baba. Rikavari atara. ರಿಗನ ಗಮನ ಗಡಗಲ್ ಕದನ ವೈಡಮನ அந்த கமனகல் கனாதியா ஊடவல் பிரௌடவரதலவ உன் வாழ்க்கை பிரச்சனையோட முடியும்னு சாத்தான் சொன்னா, உன் வாழ்க்கை வியாதியோட முடியும்னு சாத்தான் சொன்னா, ஆனா ஆவியானவர் சொல்லுகிறார் உன் வாழ்க்கை ஆரம்பமாகுது. உன் கால்கள்ல ஒரு வல்லமை, உன் அலைகள் ஓய போகுது. உன் படகுக்கு நேரம் வந்த அலைகளை ஆவியானவர் பார்த்துக் கொள்கிறார். நீ சமுத்திரத்துல உன் முதல் கால வை, அந்த கால வைக்க கிருபை ஊற்றுகிறார். ஊழியத்திற்கு இறங்கும்படி காத்திருக்கிற சில வாலிபர்களை பார்த்து ஆவியானவர் சொல்லுகிறார் ஊழியத்துக்கு இடம் கிடைக்கல, எங்க என்ன செய்யணும்னு தெரியல. ஆவியானவர் சொல்லுகிறார் விசுவாசத்தோட உன் முதல் கால வை, நீ பெரிய காரியங்களை காண போகிறாய். அக்கினி விழுகிறது. ஆவியானவர் விரும்புகிறார் நீ அக்கினியா மாறணும். அதற்காகவே உன்னை இங்க கொண்டு வந்திருக்கிறார். நீ அக்கினியாய் மாறுவது உன் தேவனுடைய திட்டம். நீ வாக்குத்தத்தங்களை சுதந்தரிப்பது உன் தேவனுடைய திட்டம். நீ வர வேண்டாம்னு நினைத்தோ உன்னை ஆண்டவர் இங்க கொண்டு வந்தது தேவனுடைய திட்டம். ஓஹோ கமன 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 என் கால்கள் சுதந்தரிக்க போகுது, என் கால்கள் மிதிக்க போகுது. ஓ ஜீசஸ் கமரா கமனியா உடவ கதனியாலா ஓ ஓ மனுஷன்ல கர்த்தர் உன்னை தொடுகிறார். இது தேவனுடைய மௌனமான தொடுதல். ஒரு முனை தொடங்கி மறுமுனை வரைக்கும் தேவனே அதை செய்கிறார். உன்னை தூக்கி அறிகிற ஒரு வல்லமை பேத்துக்கள்.
ரதனியா கல்மனா தியக்கல் அந்தர சந்தல் மமான வைட பிரௌட பவனரதல ரேதகல் கதனரதல சந்தரதலபா அல்கந்தரதலபா. உன் வாழ்க்கை ஒரு புதிய ஆரம்பத்துக்குள்ள போகுது. உன் வாழ்க்கை ஒரு புதிய ஆரம்பத்துக்குள்ள போகுது. உன் வாழ்க்கையில் ஒரு புதிய ஆரம்பத்தை ஆவியானவர் குறிக்கிறார். தகப்பனே உம்முடைய கிருபை அப்பா, உம்முடைய கிருபை அப்பா, உம்முடைய கிருபை. எல்லாரும் ஒரு அலையில சொல்லுங்க. சந்தோஷமா தமிழகத்தில் டெலிவிஷன் ப்ரோக்ராம்களில் தேவன் இல்லைன்னு பேசுகிற ஒரு மனுஷன் அமெரிக்காவில் போனார். போய் ஜோயல் ஊஸ்டன் பிரசங்கத்தை கேட்டார். திரும்ப வந்து அதே டிவி நிகழ்ச்சியில் என்ன சொன்னார் தெரியுமா? தெய்வம் ஒருவர் உண்டு. ஏன்னு கேட்டாங்க. ஜோயல் ஊஸ்டன் பிரசங்கத்தை கேட்டேன், தேவன் உண்டுன்னு அறிஞ்சுக்கிட்டேன். ஜோயல் ஊஸ்டன் வாழ்க்கை எப்படி தெரியுமா? தகப்பன் செத்து போன பலிபீடத்தில் இறந்துன்னு முதல் பிரசங்கத்தை ஆரம்பித்தது. நீங்கள் பிரச்சனைக்குள்ளே இருக்கிறது உண்மை ஐயா, நீங்கள் நெருக்கத்தில் இருக்கிறது உண்மை சிஸ்டர், உங்களை சுற்றி பேரல் அடிக்கிறது உண்மை. கதவை பூட்டிட்டு உள்ள கிடக்காதுங்க, தைரியத்தோட முதல் காலை எடுத்து வையுங்க, தேவன் காரியங்களை ஆரம்பிக்க போகிறார். அடுத்து பாருங்க, மத்தேயு எழுதின சுவிசேஷம் அதனுடைய 17வது அதிகாரம் அதனுடைய 26, 27 வசனத்தை வாசி பாருங்க. இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக எல்லாரும் நல்லா கவனிங்க, சத்தமா வாசிங்க. நீ கடலுக்கு போய் தூண்டில் போட்டு முதலாவது அகப்படுற மீனை எடுத்து வாயை திறந்து பார். உனக்கும் எனக்கும் தேவையானது அந்த மீனின் வயிற்றுக்குள்ள இருக்கு. ஒரு அல்லையில நீங்க சொல்லல, சத்தமா சொல்லல. നിങ്ങൾക്ക് വല്ലതും മനസ്സിലാവുണ്ടോ? இயேசுட்ட வந்து காசு கேட்குறாங்க. தேவ சபைகளுக்கு முன்னால பிச்சைக்காரன் இல்லை. ஏன் இல்லை தெரியுமா? நம்ம சுபாவம் அவங்களுக்கு நல்லா தெரியும். கோயிலுக்கு போற பேதுரு பாஸ்டரே சொல்றாரு கையில காசு எடுக்கலன்னு. ஒருத்தன் கேட்குறான் 25 பைசா தான், இவர் சொல்றாரு கையில காசு எடுக்கல. பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. 3 வருஷம் ஊழியம் செஞ்சு இயேசுட்ட கரம் வாங்க வராங்க, டாக்ஸ் வாங்க வராங்க. இயேசு அங்கி பாக்கெட்ல கை போட்டு பார்த்தாரு, எம்டி பாக்கெட். 50 வருஷம் ஊழியம் செஞ்சு எம்டி பாக்கெட்லேயே முடிக்கிற புள்ளிகள் உண்டு. இயேசு பேதுருட்ட கேட்கிறார், பேதுருவே நாம கரம் கொடுக்கணுமா? பேதுரு சொன்னாரு கொடுக்கணும். இயேசு சொன்னாரு, நீ உன் கையில தூண்டில் எடுத்துக்கொண்டு போய் சமுத்திரத்துல போடு. இயேசு தூண்டில் பேதுருட்ட கொடுக்கல, பேதுரு கையில தூண்டில் இருந்து. சில ஆட்களுக்கு 24 மணிக்கூறும் மற்றவனை எப்படி மடக்கணும்னு தெரியும். தூண்டில் எப்பவும் கையில. ரட்சிக்கப்பட்டியா? அபிஷேகம் பற்றியா? தூண்டில் விட்டியா? அதனால இயேசு இதான் மகனே தூண்டில்னு சொல்லல. இயேசுவுக்கு தெரியும் இவன் எவ்வளவு குணப்பட்டாலும் கொஞ்சம் கையில இருக்கும், அதை கொண்டு சமுத்திரத்துல போடுன்னு இயேசு சொன்னாரு. கோடிக்கணக்கான மீன்கள் ஓடி சஞ்சரிக்கிற கலிலேய கடலிலே ஒரே ஒரு மீனின் வாய்க்குள்ள பணம். நீங்க இனி சோத்திரம் சொல்லணும், நீங்க இனி சோத்திரம் சொல்லணும், நீங்க இனி ஆவியில நிரம்பணும், நீங்க இனி கர்த்தரை மகிமைப்படுத்தணும், நீங்க இனி துதிக்கணும். ஒரு பெரிய தேவை. கையில இருப்பது ஒரு தூண்டில், சமுத்திரத்துல ஒரே ஒரு மீனின் வாயில தான் பணம் இருக்கு. அது இயேசுவுக்கு தெரியும். ஜீசஸ், பிரைஸ் தி லார்ட். இதான் விசுவாசம். பாருங்க, உங்கள்கிட்ட
குளச்சல் கடல்ல ஒரு மீன் கிடக்கு, அந்த மீனுக்கு வாயில 4 கிராம் சொர்ணம் இருக்கு, நீ கொண்டு தூண்டில் போடுறீங்கன்னா போட மாட்டியா? உங்களுக்கு தெரியும் அந்த மீன் கிட்டாது, வேற ஏதாவது மீன் கிட்டும். அந்த மீன் கிடைக்காது, ஒரு மீன் தானே கிடைக்காது. அதனால அது கிடைக்க வாய்ப்பு இல்லை. ஆக்சிடென்டலி 1% கூட சான்ஸ் இல்லை, 100க்கு 100% நோ சான்ஸ். அவ்வளோதான், தட்ஸ் ஆல். இப்போ பேதுரு இயேசுவின் வார்த்தைப்படி சோத்திரம் பண்ணிட்டு போறாரு தூண்டிலும் கொண்டு. ஒரு கூட்டம் யூதர்கள் பார்க்குறாங்க, இவன் தூண்டில் போடுறத பார்க்கணும், இவன் தூண்டில திருப்பி எடுக்கிறத பார்க்கணும், இவன் மீனின் வாயில பணம் இல்லாம ஏமாந்து போற நாங்க பார்க்கணும். விசுவாச வாழ்க்கையில ஏமாற்றம் இல்லை, ஆச்சரியம்தான் உண்டு. விசுவாச வாழ்க்கையில ஏமாற்றம் இல்லை, ஆச்சரியம்தான் உண்டு. விசுவாச வாழ்க்கையில அற்புதங்கள் தான் உண்டு. கைகளை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாம். அதனால தான் நீங்க பாடினீங்க, உந்தன் வல்லமைகள் குறைந்து போகல, உந்தன் அற்புதங்கள் குறைந்து போகல, உம்முடைய கிரியைகள் குறைந்து போகல. பேதுரு தூண்டில் எடுத்து தூண்டில கைக்குள்ள வச்சு சோத்திரம் பண்ணாரு. எதுக்கெல்லாம் பாஸ்டர்மார் சோத்திரம் பண்ணு தெரியுமா? ஒரு சகோதரி வந்து சொல்லணும், பாஸ்டர் கோழிக்கு அடை வச்சிருக்கேன், ஜெபம் பண்ணி கிடுங்கன்னு. சோத்திரம். ஒரு ஆள் வந்து சொல்லுது, பாஸ்டர் பிள்ளைக்கு வயிற்று வலி, மருந்து வாங்கிட்டு வந்தேன், ஜெபம் பண்ணி குலுக்கி கொடுங்கன்னு. அப்போ பாருங்க, அடை வைக்க பாஸ்டர் ஜெபம் பண்ணணும், மருந்தை ஜெபம் பண்ணா போதாது, ஜெபம் பண்ணி குலுக்கணும். இப்போ பேதுரு சூண்டை உள்ளங்கைக்குள்ள வச்சு சோத்திரம் பண்றாரு, ஆண்டவரே ஒற்றை சூண்டை தான் உண்டு, இதை சமுத்திரத்தில் போட போறேன், ஒற்றை மீன் தான் உண்டு. பிரைஸ் தி லார்ட். ஒற்றை தூண்டிலுக்கும் ஒற்றை மீனுக்கு இடையில கிரியை செய்ய போகிறதாக்கோ நீ ஆராதிக்கிற தேவனுடைய கரம், தேவகரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்களுக்கு பாடுற ஒரு கிருபை இருக்கா, அது போதும் தேவன் கிரியை செய்ய. உங்களுக்கு ஜெபிக்கிற ஒரு கிருபை இருக்கா, அது போதும் தேவன் கிரியை செய்ய. உங்களுக்கு விசுவாசமாகிய வரம் இருக்கா, அது போதும் தேவன் கிரியை செய்ய. உங்களுக்கு எது இருக்கோ அதை கொண்டு இல்லாததை கர்த்தர் செய்ய போகிறார். பிரைஸ் தி லார்ட். பேதுரு இப்பளாகும் பே விரட்டுறாரு. என்ன விரட்டுறாரு? பேதுரு தூண்டில போட்டாரு, ஒரு சூர மீன் வருது. பேதுரு சொல்றாரு, இயேசு நாமத்தில் அந்த எல்லையை விட்டு போ. ஒரு நொத்தோலி மீன் வருது, இயேசு நாமத்தில் அந்த எல்லையை விட்டு போ. எல்லாத்தையும் துரத்தி விடுறாரு. கடைசியில சமுத்திரத்தின் அடியில கடந்த அந்த நாணயத்தை வயிற்றுக்குள்ள சுமந்த மீனுக்குள்ள ஏதோ ஒரு கலக்கம். யோனாவை கொண்டு மேல போன்னு சொன்ன மாதிரி நீ மேல போன்னு சொல்லி ஏதோ ஒண்ணு மீனை விரட்டுது. அது எது தெரியுமா? சர்வத்தை உண்டாக்குன தேவகரம். உனக்கா கர்த்தருடைய கரம செய்து, கர்த்தருடைய கரம செய்து இந்த அக்கினி முகாமிலே உனக்காக கர்த்தருடைய கரம செய்து உன் குடும்பத்தின் காரியத்தை செய்யும்படி, கர்த்தருடைய காரியமா செய்து உன் பிள்ளையின் கல்யாணத்தை நடத்தும்படி கர்த்தருடைய கரம செய்து உன் ஊழியத்தை கட்டி எழுப்பும்படி கர்த்தருடைய கரம செய்து the hand of God is moving. Oh ho. Praise the Lord. கர்த்தர் சொன்ன மீன் ரொம்ப ஸ்லோவா இருக்கு. சில புள்ளிகளை பாருங்க, சபைக்கு பக்கத்துல வீடு வச்சுட்டு இருப்பணும், இயேசு வரக்கு 5 மினிட்டுக்கு முன்னாடி தான் ஞானஸ்நானம் எடுப்பணும். ஏன்னா கர்த்தர் சொன்ன மீன் கொஞ்சம் பொதுவாதான் ஒரு ஏன்னா சங்கதி உள்ள இருக்கு. ஒரு சோத்திரம் சொல்லல, உங்களுக்கு மனசில் கர்த்தர் சொன்ன மீன் வருது. இப்ப பேதுரு பாடுறாரு, வருமையா போதகரே. பாட்டை கேட்டு மீன் வருது. மீன் வந்தப்போ எல்லா மீன்களும் மாறி கொடுக்குது. கர்த்தர் சொன்னது வரும்போ தட தன்னால ஓடையும். கர்த்தர் சொன்னது வரும்போ பிரச்சனை தன்னால ஓடையும். கர்த்தர் சொன்னது வரும்போ போராட்டங்கள் தன்னால மாறும். கர்த்தர் சொன்னது வரும்போ உன் சமுத்திரத்தில் ஒரு அசைவு, உன் குடும்பத்தை சுற்றி ஒரு அசைவு. கர்த்தர் சொன்னது புறப்படுகிறது, கர்த்தர் சொன்னது புறப்படுகிறது, அது உன் வாழ்க்கையை நோக்கி வருகிறது. அடுத்து பேதுரு மீனை பிடிச்சாரு. இனி நடக்க போறதாக்கும் விசுவாச பரீட்சை.
இவர் திறந்து பார்ப்பாரு, பக்கத்தில் நிற்கணும். மீனுக்குள்ள மட்டும் பணம் இல்லைன்னு வை, உன் வாழ்க்கை அங்கே முடிப்பணும். Praise the Lord. Praise the Lord. Hallelujah. பேதுரு சோத்திரம் பண்ணி பயங்கர அந்நிய பாஷை சொல்லணும்னா ஏதோ பயங்கர பிரச்சனையில் இருக்கணும்னு அர்த்தம். தமிழ்நாட்டில் உள்ள காரியம் அல்ல, கொல்லத்தில் உள்ள காரியமாகும். ஒரு அல்லையிலையோ சந்தோஷமா சொல்லுங்க. பேதுரு பயங்கர சோத்திரம். கச்சமனையில் வச்சு கொரட்டையிட்டு தூங்கின ஆளு இப்போ பயங்கர சோத்திரம். ஏன் சோத்திரம்? திறப்பேன், ஜாதிகள் முன்னாடி என்ன பரிகாசம் பண்ணப்படாது, சத்துரு முன்னாடி என்ன வெட்கப்படுத்தப்படாது, திறக்க போறேன். நீ திறப்ப, நீ அற்புதத்தை காண போற. ஏன்னா அங்க வெளிப்படுகிறது உன் கிரியை அல்ல, இயேசுவின் வார்த்தை. The word of Jesus. இயேசுவின் வார்த்தை. இயேசுவின் வார்த்தையில வெட்கம் இல்லை, இயேசுவின் வார்த்தையில ஏமாற்றம் இல்லை. இயேசுவின் வார்த்தையை செய்ய ஒரு விசுவாசம் தேவை. அந்த விசுவாசத்தில் செய்தா நீ கிரியை காண போகிறாய். Praise the Lord. நல்ல கவனிங்க, நான் இப்போ ஒன்றும் முடிக்க மாட்டேன், நல்ல கவனிங்க. பேதுருக்கு வாழ்க்கை எங்க தொடங்கிச்சு? பனியில தொடங்கிச்சு. எங்க தொடங்கிச்சு? காய்ச்சல்ல தொடங்கிச்சு. காய்ச்சலை மாற்றி கொடுத்தாரு. கீர்ன வலைக்குள்ள மீனை கொடுத்தாரு. போட்ட தூண்டில் மீனை கொடுத்தாரு. சமுத்திரத்தின் மேல நடக்கணுமா நடன்னு சொல்லி கொடுத்தாரு. இப்ப கேட்கிறாரு, do you love me? நான் ஃப்ராங்கா ஒரு காரியத்தை சொல்லட்டா? அற்புதத்தை பெற்று இயேசுவின் பின்னால வாரவனை பற்றி இயேசுவுக்கு அன்னைக்கு ஒரு சந்தேகம் உண்டு. பேதுருவின் வாழ்க்கை எங்க இருந்து தொடங்கினது? അമ്മാവി പനി പിടിച്ച് കിടന്നു, യേശു വന്ന് തൊട്ടു, അവിടെ തുടങ്ങി. പിന്നെ വല ശൂന്യമായി കിടന്ന വലയും കൂടെ നിറച്ചു വന്നു. സ്തോത്രം. പിന്നെ നാനാക്ക് സമുദ്രത്തിന് നടന്നത് കേൾവിപ്പെട്ടിരിക്കല ചില ആൾക്കളുണ്ട്. എന്നെ തെരിയുമാ? தெரியாது. நான் தான் பேதுரு. யாது பேதுரு? மற்ற பேதுரு. ஸ்தோத்திரம். மகனே, உனக்கா இதெல்லாம் செஞ்சது ஏன் தெரியுமா? நீ அன்பை அவர் மேல வைக்கணும். அம்பானி வீட்டுல கல்யாணத்துக்கு டேட்டு தெட்டினாலும் உங்க வீட்டுல கல்யாணத்துக்கு டேட்டு தெட்டாது ஏன் தெரியுமா? அதை முன்ன நின்று செய்யறது அவரு. இவ்வளவுதானா? கோடீஸ்வரன் வீட்டுல காரியம் நடப்பத போல உன் வீட்டுல காரியத்தை நடத்தி தந்தது ஏன் தெரியுமா? நீ அவரை நேசிக்கணும். நீங்க அவருக்கு யாரு? ஏன் உங்களுக்கு அற்புதத்தை செய்யணும்? You must love me, me alone. கை தூக்கி சொல்லுங்க, I love you, Lord. I love you, Lord. I love you, Lord. I love you, Lord. நல்லா நீங்களே சொல்லுங்க. நான் இன்ஸ்பயர் பண்ணதுனால அல்ல, நீங்களே சொல்லுங்க, நீங்களே சொல்லுங்க, நீங்களே சொல்லுங்க. இந்த அக்கனி முகாமில் உங்க கரத்தை அவர் பார்க்கட்டு, அவர் பார்க்கட்டு, அவர் பார்க்கட்டு. இங்க இருக்கிற அநேகர் ஆவியானவர் தொட்டு தீர்க்க தரிசனமா சொல்றாரு. எத்தனையோ அற்புதத்தை பெற்ற நீ இன்னும் அவரை முழுமையா நம்பி நேசிக்கல. எத்தனையோ அடையாளங்களை பெற்ற நீ இன்னும் அவரை நம்பி நேசிக்கல. அதனால தீர்க்க தரிசன வார்த்தைகளை தாம் அனுப்பின தம்முடைய தாசன் மூலமாய் ஆவியானவர் உன்னோடு சொல்லுகிறார். நீ அவரை நேசிக்க தொடங்கு. Praise the Lord. ஒரு அல்லேலூயா ஒரு சாம சொல்லுங்க. அற்புதங்களை பெற்றுக்கொண்ட ஒருத்தனை பார்த்து முடிவில் கேட்கிறாரு, நீ என்ன நேசிக்கிறாயா? இனி நீங்க வசனத்தை மட்டும் கவனிக்கணும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஒரு சாம ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இனி ஒருத்தன் அவனா நேரடியா வந்து சொல்றான், ஆண்டவரே, எதெல்லாம் என் வாழ்க்கையில 18 காரியங்கள் என்ன சுற்றி நடந்தாலும் உம்முடைய அன்பிலிருந்து என்ன ஒருவனும் பிரிக்க முடியாத. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க.
யார் அந்த ஆள் தெரியுமா? அந்த ஆள் அழைப்பை பெற்ற பவுல். சோத்திரத்தோட உங்க காதுகளை கூர்மையாக்கி இனி உள்ள திருவசனத்தை 5-8 നിമിഷങ്ങൾ പ്രാർത്ഥനയോടെ ശ്രദ്ധിപ്പാൻ ഞാൻ നിങ്ങളോട് ആത്മാർത്ഥമായി ചോദിക്കുന്നു. പൗൽ யார் இந்த பவுல்? தேவனால் நேரடியாக தொடப்பட்ட பவுல், நேரடி தொடுதலை பெற்ற பவுல், சாட்சி சொல்லி ஆண்டவருக்காய் வாழ்ந்த சாட்சி உள்ள பவுல், ரட்சிப்பை தேவனிடத்திலிருந்து நேரடியாக தேவ வெளிப்பாடின் மூலம் பெற்றுக்கொண்ட பவுல். ரட்சிக்கப்பட்டவங்க என்ன சொல்லுவாங்க? சாட்சி சொல்லுவாங்க. ஒரே சாட்சியை 25 வருஷம் சொல்லிட்டு இருந்தா அந்த சாட்சி பின்ன உங்களை சாட்சியாக மாட்டாது. சாட்சின்னா அன்னைக்குள்ளது அடுத்த நாள் சொல்லணும், அடுத்த நாள் உள்ளது அடுத்த நாள் சொல்லணும். பழஞ்சியை தூர போட்டு நேற்றைக்கு நடந்த ஏதாவது உண்டுன்னா உடனே சொல்லணும். சில ஆட்கள் எழுமி நிற்கும்போது பாஸ்டருக்கு தெரியும் 1951 சொல்ல போகணும். அதனால் பாஸ்டர் சொல்லுவார், சாந்தி சிஸ்டர் அதில் உட்காரு. அல்லேலூயா. ஏன்னா எல்லா ஆத்துமாக்களுக்கும் தெரியும் சாந்தி சிஸ்டர் எழும்புனா என்ன சொல்லணும் ஒண்ணு. இப்போ பேதுரு சாட்சியோட தொடங்க, ஜெபத்தோட சோத்திரத்தோட கவனிங்க. பேதுரு முதல்ல சாட்சி சொன்னாரு. என்ன சொன்னார் தெரியுமா? தமஸ்குவின் வாசலண்டையில வைத்து கர்த்தர் என்னை தொட்டார். அல்லேலூயா சொல்லல. கொஞ்ச நாள் தாண்டி அதே சாட்சியை 2ஆம் தடவை சொல்றாரு. எல்லாரும் கவனிங்க. அதே சாட்சியை 2ஆம் தடவை சொல்றாரு. மன்னிக்கணும், தமஸ்குவின் வாசல்ல வைத்து அல்ல, தாயின் கருவில வைத்து அவர் என்னை தொட்டார். 3வது சொல்றாரு, மன்னிக்கணும், தாயின் கருவில வைத்து அல்ல, உலக தோற்றம் முன்னமே அவர் என்னை தொட்டார். இனி பவுலே உம்மை தொட்டது என்ன? என்ன தொட்டது வெளிச்சம். என்ன தொட்டது வெளிச்சம். இனி வெளிச்சத்தை பற்றி 7 சாட்சி சொல்ல போறேன். சோத்திரம் மட்டும் பண்ணணும், கண்ணை திறந்து பண்ணணும். முதல் சாட்சியில பவுல் சொல்றாரு, ஒரு வெளிச்சம் என்ன தொட்டது. 2வது சாட்சியில சொல்றாரு, பேரொளி என்ன தொட்டது. 3வது சாட்சியில சொல்றாரு, சூரிய பிரகாசத்திலும் அதிகமான ஒளி என்ன தொட்டது. 4வது சாட்சியில சொல்றாரு, அறிவாகிய ஒளி என்ன தொட்டது. 5வது பிரசங்கத்தில் 5வது சாட்சியில சொல்றாரு, சுவிசேஷத்தின் ஒளி என்ன தொட்டது. 6வது சாட்சியில சொல்றாரு, தேவ மகிமையின் ஒளி என்ன தொட்டது. 7வது சாட்சியில சொல்றாரு, ஒருவரும் சேரக்கூடாத ஒளி என்ன தொட்டது. ஒருவரும் சேரக்கூடாத ஒளி. கைதட்டி அவரை துதிங்க. உடா பா 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 ரி பா 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 பா. ஒளியில போங்க, ஒளியில போங்க. அதனால அறியுங்க, ஒரு பேரொளி, சுவிசேஷமாகிய ஒளி, அறிவாகிய ஒளி, சுவிசேஷத்தில் ஒளி, மகிமையின் ஒளி. ஒருவரும் இந்த உலகத்தில் ஒருவரும் சேரக்கூடாத அந்த ஒளி என்ன தொட்டது. வளர்றீங்களா? வளர்றீங்களா? வளர்ந்த பவுல் அழைப்பை பற்றி 3 தடவை சாட்சி சொல்றாரு. 3வது தடவை சொல்றாரு, உலகத்துக்கு அடித்தானம் போடும் அழைச்சாரு. அந்த ஒரு வெளிச்சத்தை பற்றி 7 காரியம் சொல்றாரு. சாக போகும் முன்னாடி உண்மையான காரியத்தை பவுல் சொன்னாரு. என்ன தொட்டது ஒரு ஒளி அல்ல, என்ன தொட்டது பேரொளி அல்ல, என்ன தொட்டது இந்த உலகத்தில் எந்த மனுஷனு சேரக்கூடாத அந்த ஒளி என்ன தொட்டது. அந்த பவுல் நல்ல பவுல். சுவிசேஷத்தை மட்டும் வாழ்க்கையில் முன்வைத்த உடனே பவுல் ஊழியத்துக்கு இறங்கும்போ கையில் என்ன இருக்கு தெரியுமா? 10.5 கோடி ரூபாய். பவுல் ஊழியத்தை இறங்கும்போ கையில் எவ்வளவு இருக்கு சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. நானும் நீங்களும் தான் சொல்லுங்க. 10.5 கோடி. நான் கேட்கட்டு, உத்தம மனசோட இருதயத்தை திறந்து கேட்கட்டு. உங்களுக்கு ஒரு காய்ச்சல், 3 தடவை ஜோம் பண்ணீங்க, விடுதலை தரமாட்டேன்னு சொன்னாரு. ஆலயத்துக்கு போவீங்களா?
25 வருஷமா அவருக்கு பின்னாடி போறேன், காய்ச்சலை மாற்ற மாட்டாராம். നിങ്ങൾക്കൊന്നും മനസ്സിലായില്ല. என்ன சொல்லுவீங்க? பவுல் சொல்றாரு, ஆண்டவரே ஒரு பெரிய வேதனை என்ன அழுத்திட்டு இருக்கு. ஆண்டவர் சொல்றாரு, மகனே உனக்கு விடுதலை தர மாட்டேன், என் கிருபை உனக்கு தாரே, என் கிருபை உனக்கு தாரே, என் கிருபை உனக்கு தாரே, என் கிருபை உனக்கு தாரே, என் கிருபை உனக்கு தாரே. பவுலின் கடைசி நிமிடங்கள். பவுலோடு கூட ஊழியத்தில் இந்த எப்ராத்தா என்கிற மனுஷன் வியாதிப்பட்டு கிடக்கிறாரு. பவுல் ஜெபம் பண்ணி பார்க்குறாரு, விடுதலை வரல. பவுல் அந்த ஆளை வியாதியோட விட்டுட்டு போயிட்டாரு. ஈசாக்கு கழுத்துல கத்தி வந்ததை ஈசாக்கு கண்டா எழுமின்னு என்ன சொல்லுவான்? இந்த ஆண்டவர் எனக்கு வேண்டாம்னு தானே சொல்லுவான். ஆனா அந்த ஈசாக்கு என்ன சொன்னான் தெரியுமா? அவர் எனக்கு போதும். இப்போ இந்த பவுல் சொல்றாரு, என் வாழ்க்கையில் விடுதலையை தராட்டியும், நான் ஜபித்தவனுக்கு விடுதலையை தர கொடுக்காட்டியும் அவர் தான் என் தெய்வம். நல்லா இனி கவனிக்கணும், நல்லா கவனிக்கணும். பவுல் யாத்திரை செய்த கப்பல் மிலேத்து என்கிற இடத்துல வச்சு உடைஞ்சு போயிட்டு, அந்த உடைவிலிருந்து வலங்கை கொடுத்து காப்பாற்றி பவுலை கொண்டு ரோமிலே போடுகிறார் ஆவியானவர். அந்த ரோமிலே பவுல் எங்க இருக்கிறார் தெரியுமா? சிறைச்சாலைக்குள்ளே. சிறைச்சாலையில கடந்து கொண்டு சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ண முடியாது. அதனால பவுல் என்ன பண்ணார் தெரியுமா? தன் பேனாவை ஒரு சுவிசேஷகனா மாற்றினார். பிரைஸ் தி லார்ட். துதிக்கிறவன் எங்கேயும் துதிக்க முடியும். ஊழியம் செய்யணும்னு நினைச்சா 1005 வழி இருக்கு. சிறைச்சாலைக்குள்ள கட்டி போட்டாலும் கையில இருக்கிற பேனா உலகத்தை அசைக்கிற ஒரு மிஷனரியா மாற முடியும். நம்பிக்கை உள்ளவங்க கைதட்டி ஆண்டவரை துதிங்க. உங்க பேனா ஒரு மிஷனரி, உங்க மொபைல் ஒரு மிஷனரி, உங்க வாழ்க்கை ஒரு மிஷனரி. கர்த்தர் கிரியை செய்ய there are thousands of modes. கடைசி ஒரு கடிதத்தை எழுதுறாரு. நான் முடிக்க போறேன், சோத்திரத்தோட கவனிங்க. எனக்கு ரொம்ப குளிரா இருக்கு, நீ வரும்போ ஒரு போர்வை கொண்டு வா. ஐயா மாரு, வெளியே எல்லாம் இந்த சத்தம் வருதா? 10.5 கோடி கொண்டு ஊழியத்தை தொடங்கின ஆளு முடிக்கும் போது எழுத்தழுதுறாரு, நீ ஒரு தடவை என்ன வந்து பார்த்தேன்னா, நீ வரும்போ எனக்கு ஒரு போர்வை கொண்டு வா. இன்னைக்கு 1 வருஷம் ஊழியம் செஞ்சா போதும், சுற்றிலும் ரசிகர்கள், 2500 ரசிகர் பட்டாளம், 2 மில்லியன் ஜனங்களுக்கு சுவிசேஷம் சொன்ன பவுல் கெஞ்சி கேட்கிறாரு, எல்லாத்தையும் செலவாக்கிட்டு ஒரு போர்வையாவது கொண்டு வா. அதுதான் ரியல் மினிஸ்ட்ரி. இப்போ பவுலை பார்த்து கேளுங்க, பவுலை உனக்கு எனக்கு எதுக்கு போர்வை? நீ சாகதான போற, உனக்கு எதுக்கு போர்வை? 2 பதில். 1, நான் இருக்கிற சிறைச்சாலையில மலேரியா கொசுக்கள் உண்டு, அது கடிச்சு நான் செத்து போன உலகம் என்ன சொல்லும் தெரியுமா? பவுல் சிறைச்சாலையில் கடந்து வியாதி பிடிச்சு செத்தாருன்னு சொல்லும். அப்படி நான் செத்தேன்னு உலகம் அறியப்படாது. சுவிசேஷத்துக்கு இறங்கின பவுல் கொசு கடிச்சு செத்தாருன்னு உலகம் அறியப்படாது. 2, நான் இருக்கிற சிறைச்சாலையில குளிர் பயங்கரமா இருக்கு, குளிர்னால வயிற்றுக்குள்ள வியாதி வந்து செத்து போக வாய்ப்புண்டு. பவுல அப்படி செத்தான்னு உலகம் அறியப்படாது. உலகம் அறியணும் பவுல் இயேசுவுக்காய் செத்தாருன்னு. உலகம் அறியணும் பவுல் இயேசுவுக்காய் செத்தாருன்னு. கைதட்டி ஒன்று ஆரோரத்தோட 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 ஹல்லேலூயா. அருமதேவஜனமே, நாம ஏன் இயேசுவை பின்பற்றோம்? நம்முடைய குடும்ப காரியங்கள் நடக்கணும். பாதி நாம ஜபிப்பது பிள்ளை கல்யாணம், பின்ன 5 ஆத்துமாக்கள். இப்படிதான் ஜபிக்கிறோமே தவிர, இப்ப வாழ்க்கை 50 வருஷத்தை நமக்கா வாழ்றோமே தவிர, இந்த பகல்ல தீர்மானம் பண்ணுங்க, இனி உள்ள வாழ்க்கை பவுல போல இயேசுவுக்கா. இயேசுவுக்கா எத்தனை பேர் சொல்ல முடியும்? ஒரு ஆள் இந்த பகல்ல சொன்னீங்கன்னா அது போதும் ஆண்டவருக்கு, அது போதும் ஆண்டவருக்கு, அது போதும் என் தேவனுக்கு. பவுல போல ஆண்டவரை பின்பற்றணும், பவுல போல இயேசுவை பின்பற்றணும்.
ஆக்குவா சால்வே என்கிற இடத்துக்கு கொண்டு போகும்படி மாமர்டன் என்கிற சிறைச்சாலையை திறந்து பவுலை வெளியே கொண்டு வந்து கருத்த துணியினால பவுல் முகத்தை மூடுறாங்க. பவுல் சொன்னாரு, எனக்கு முகத்தை மூட வேண்டாம், சாக எனக்கு சம்மதம், இதை திறந்து விடுங்க. பவுல் கொல்லப்பட போறார் அறிஞ்ச உடனே பவுல் சுவிசேஷம் சொன்ன எல்லா பட்டணங்களிலும் விசுவாசிகள் ஆக்குவா சால்வே என்கிற இடத்துல கூடிட்டாங்க. கூடின விசுவாசிகளுக்கு நடுவில் 2 சிறைச்சாலை தலைவர்கள் 2 கையிலையும் பிடிச்சு கைதியாக பவுலை வழி நடத்தி கொண்டு போறாங்க. விசுவாசிகள் சொல்றாங்க, பவுலே, எங்களை ரட்சிப்பை நடத்தின உனக்கு இந்த கதியா, எங்களுக்கு சுவிசேஷம் சொன்ன உனக்கு இந்த கதியா, எங்களை கிறிஸ்துவுக்குள்ள கொண்டு வந்து உனக்கு இந்த கதியா, பவுலை விடுங்க, எங்களை கொல்லுங்க. ஒருக்கா இந்த ஜனங்கள் என்ன சொன்னாங்க தெரியுமா? இயேசுவை கொல்லுங்க, எங்க அந்த இரத்தப்பழி எங்க மேல இருக்கட்டும், பரபாச விடுங்கன்னு சொன்னவங்க ரட்சிக்கப்பட்ட பிறகு என்ன சொல்றாங்க தெரியுமா? பவுலை விடுங்க, எங்களை கொல்லுங்க. இதை சொன்ன உடனே பவுல் திரும்பி பார்த்து சொல்றாரு, யாரும் அழக்கூடாது, யாரும் அழக்கூடாது. ஏன்னா நான் நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், நீதியின் கிரீடம் எனக்கு வைக்கப்பட்டிருக்கு. எனக்கு மட்டுமல்ல, என்னை சுற்றி நடந்துட்டு இருக்கிறீங்களே, உங்களுக்கு அந்த கிரீடம் வைக்கப்பட்டிருக்கிறது. அவரை பிரசன்னமாகிற வேளையில நாம் எல்லாரும் ஒருமித்து அந்த கிரீடத்தை பெற்றுக்கொள்வோம். நாம் எல்லாரும் ஒருமித்து அந்த கிரீடத்தை பெற்றுக்கொள்வோம். நாம் எல்லாரும் ஒருமித்து அவர் சந்நிதியில் வரப்போகிறோம். பவுல தலைவிட்டு முன்னாடி பவுல பயப்படுத்தும்படி ஒருவனை கொண்டு படுக்க வச்சு அவனை வாளால் அறுத்தாங்க. இதை கண்டு பவுல் பயப்படணும். அவனை வாளால் அறுத்து அவன் வயறு வர அறுத்துட்டு அவன்கிட்ட கேட்டாங்க, நீ விடுதலை பெற விரும்புறியா? அவன் சொன்ன வேகமா அறங்க. அவன் ஹார்ட் வர அறுத்தாச்சு. அவன்கிட்ட கேட்டாங்க, நீ யாருக்காச்சாவ போற? பதில், இயேசுவுக்கா. அடுத்த கேள்வி, இயேசுவுக்கா சாகும்படி நீ இயேசுவை கண்டதுண்டா? பதில், இந்த கண்ணால் அவரை காணல, என் ஆவிக்குரிய கண்ணால் அவரை காண்கிறேன். அது அவனை வளர்த்து முடிச்சு பவுலை கொண்டு நிறுத்தினாங்க. பவுலை கமத்தி படுக்க வச்சாங்க. வாழை கையில் எடுத்தவன் கையில் இருந்த வாழ் வரைக்குது. அவனுக்கு விட்ட தைரியம் இல்லை. ஒரு பரிசுத்த மனுஷன் 10.5 கோடி ரூபாயை சுவிசேஷத்துக்குன்னு உலகத்தில் வாரி எறிஞ்ச பவுலை நான் எப்படி விட்டுவேன்னு நினைச்ச உடனே பவுல் சொல்றாரு, பயப்படாம விட்டு, மரணம் என்ன விழுங்க முடியாது, மரணத்தை இயேசு விழுங்கிட்டாரு. கேள்வி, பவுலை போலையா பேதுருவை போலையா? கேட்கறதெல்லாம் தார இயேசு உங்களுக்கு வேணுமா? இல்லை என்னை அவருக்கா கொடுத்து இயேசுவை பின்பற்றேன்னு சொல்றீங்களா? எழுமி நில்லுங்க. ஜீசஸ் ஒரு ஆள் ஒப்பு கொடுத்தாலும் போதும், இந்த ஊழியம், இந்த அக்னி முகாம் உண்மையில ஒரு வெற்றி. ஏன்னா அந்த ஒரு ஆளை பவுலா மாற்ற ஆண்டவர் இந்த கூடாரத்தில் இறங்கி வந்திருக்கிறார். சொல்லுங்க, இது தேவனுக்கும் உங்க இருதயத்துக்கு மட்டும், தேவனுக்கும் உங்க இருதயத்துக்கு மட்டும். கண்ணை மூடுங்க. ஒரு பாட்டை பாட போறேன், நீங்க உங்க இருதயத்தில் தேவன்கிட்ட பேசுங்க. ஓட்டத்தை ஜெயமுடன் நானும் ஓடிட அருள் செய்வார், ராப்பகல் எல்லையே ரட்சகர் வெளிச்சமே, ராப்பகல் எல்லையே ரட்சகர் வெளிச்சமே. எல்லாரும் கண்ணை முடிக்கும்போ பரிசுத்த ஆவியானவர் முன்ன நிறுத்தி ஒரு கேள்வி கேட்டு பிடிக்கிற, பவுலை போல இயேசுவை பின்பற்றும்படி என்ன விட்டு கொடுக்கிறேன்னு சொல்றவங்க மட்டும் வலது கையை உயர்த்தி பிடிங்க. பவுலை போல இயேசுவை பின்பற்றும்படி என்ன விட்டு கொடுக்கிறேன்னு சொல்றவங்க மட்டும்
லாபமா எண்ணுகிற எல்லாவற்றையும் குப்பைன்னு சொல்லிட்டு இயேசுவை பின்பற்றேன்னு சொல்றவங்க மட்டும் வலது கையை உயர்த்தி பிடிங்க. ஆண்டவரே, உயர்த்தப்பட்ட கரங்கள் மேல தேவ கரம பாய்ந்து வருவதாக. உயர்த்தப்பட்ட கரங்கள் மேல பாடுகளை சகிக்கிற ஒரு அபிஷேகம் இப்போ இறங்குவதாக. தொடுவீராக. வல்லமை.